எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டே? முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே, தை கிருத்திகை. அதுவும் நம்ம செவ்வாய்க்கிழமையே வந்திருக்கு. என்ன ஒரு அம்சமான நாள் பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை வெத்தலை விளக்கு தான் போட்டேன். போன டைம் ஒரு வேண்டுதல் வச்சு 9 வாரம் போட்டேன். அதுக்கு அடுத்து பொங்கலுக்கு ஊருக்கு போனோம் வந்தோம் அப்படின்றதுனால கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப போன வீக்கில் இருந்து வெத்தலை விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெத்தலை விளக்கு எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் என் சேனலில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். தை கிருத்திகை, அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சு படைச்சோன்னு பாருங்கள். பச்சரிசி சாதம், புழுங்கலரிசி சாதம், அரிசி பருப்பு பாயாசம், உளுந்த வடை, வாழைப்பூ வடை, வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், பருப்பு சாம்பார், ரசம். இது கூட மம்மி மாவிளக்கும் போட்டாங்க. பட் என்ன, என் பொண்ணு தான் இன்றைக்கி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னன்னு தெரியல. நமக்கு என்றைக்குன்னா வேலை இருக்கும் போது தான் நம்ம குழந்தைங்க நம்மளை வேலை செய்ய விடாமல் உட்கார வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் மகிழினி இன்றைக்கி என்ன உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. நான் எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சாலையும் என் வீதி எங்கள் மம்மிக்கு உதவ என்ன விட மாட்டேந்து. நான் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். எங்கள் மம்மி எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு செஞ்சுட்டாங்க. வாசலுக்கு கோலம் போட்டு, மாத்தோரணம் கட்டி, வாசலெல்லாம் டெக்கரேட் பண்ணி, முருகனுக்கு ஆர்த்தி காமிச்சு, படசல் போட்டு, அப்பா எவ்வளோ வேலை. ஒரு வீட்டை கோவிலாக மாற்றுற சக்தி எங்கள் மம்மிக்கு அதிகமாக உண்டுன்னு எனக்கு ஒரு டைமும் புரியுது. என்னால் தான் மாற்ற முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நானே மாற்றி காமிக்கிறேன். இன்றைக்கி என்னால் மாற்ற முடிஞ்சது மகிழினியை குட்டி முருகனாக தான் மாற்ற முடிஞ்சது. எங்கள் வீட்டு குட்டி முருகன் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காக்காய்க்கு சாப்பாடு வச்சு கிருத்திகை நல்லபடியாக முடிச்சிட்டோம். முருகனை நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருங்க.